விஷ்ணுவோட வாகனம் கருடன் தன்னோட வேகத்தை நினைச்சு கர்வம் கொண்டிருந்தார். அதே சமயம் விஷ்ணுவோட ஆயுதம் சுதர்சன சக்கரம் தன்னோட சக்தியை நினைச்சு பெருமைப்பட்டது. அவங்களோட கர்வத்தடக்க கிருஷ்ணர் முடிவு செஞ்சார். முதல்ல ஹனுமான கூட்டிட்டு வர சொல்லி கருடன் அனுப்பினார். கருடன் ஹனுமான் கிட்ட போய் உங்களை கிருஷ்ணர் கூப்பிடுறாருன்னு சொன்னாரு. அதுக்கு ஹனுமான் நான் ராமரோட பக்தன், அவரை மட்டும்தான் வணங்குவேன்னு சொல்லி மென்மையா மறுத்துட்டார். விஷயம் கிருஷ்ணருக்கு போச்சு. இப்போ அவர் கருடன் கிட்ட போய் ராமர் உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லுன்னு சொன்னார். ராமர் பேரை கேட்டதும் ஹனுமானுக்கு உடம்பு சிலிர்த்து போச்சு. அடுத்த கணம் அவர் துவாரகைக்கு புறப்பட்டார். என்ன ஆச்சரியம்னா கருடன் திரும்பி வர்றதுக்குள்ள ஹனுமான் அங்க இருந்தார். இதை பார்த்ததும் கருடனோட வேக கர்வம் சுக்குநூறா உடைஞ்சது. சரி, கருடனோட வேகம் காலி, ஆனா அந்த சக்தி வாய்ந்த சக்கரத்தோட கர்வம் அதுக்கு என்ன ஆச்சு? அரண்மனை வாசல்ல கிருஷ்ணரோட கட்டளைப்படி சுதர்சன சக்கரம் யாரையும் உள்ள விடாம காவல் காத்துட்டு இருந்துச்சு. ஹனுமான் உள்ள நுழைய முயற்சி பண்ணும்போது சக்கரம் அவரை தடுத்துச்சு. ராமரை பார்க்க போறதை யாரும் தடுக்க கூடாதுன்னு நினைச்ச ஹனுமான் யோசிக்கவே இல்லை. அந்த சக்கரத்தை அப்படியே பிடிச்சு வாயில போட்டு முழுங்கிட்டார். உள்ள போன ஹனுமான் கிட்ட கிருஷ்ணர் கேட்டாரு, என்ன ஹனுமான், உன்னை யாரும் உள்ள வரும்போது தடுக்கலையா? அதுக்கு ஹனுமான் ரொம்ப சாதாரணமா ஒரு உலோக சக்கரம் தடுத்துச்சு, அதான் அதை முழுங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டே அதை வாயிலிருந்து வெளியே உமிழ்ந்தார். இதை பார்த்த சுதர்சன சக்கரம் தன்னோட சக்தி மேல இருந்து அகங்காரத்தை விட்டுடுச்சு. அப்பதான் கருடனுக்கும் சக்கரத்துக்கும் உண்மையான பலம் வேகத்திலேயோ சக்தியிலேயோ இல்ல, அது ஹனுமான் கிட்ட இருந்த மாதிரி தன்னலம் இல்லாத பக்தியில இருக்குன்னு புரிஞ்சது.